வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் மும்முரம். பாலமேடு திடலில் உள்ள வாடிவாசலில் சிறப்பு பூஜை செய்த விழா குழுவினர். சோளிங்கரில் யோக நரசிம்மசாமி கோயிலில் பக்தர்கள் கொந்தளிப்பு. ரோப்கார் வசதி முறைகேட்டால் 2000 பக்தர்கள் காக்க வைத்ததாக புகார். தேனி மாவட்டத்தில் 100 விழா கண்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்துக் கொண்டவர்கள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி நிகழ்ச்சி. தேனியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த பேருந்து சேவை. பள்ளி மாணவ மாணவிகள் கைத்தட்டி விசிலடித்து ஆரவார மகிழ்ச்சி. தொடர் மழையின் காரணமாக அகல் விளக்கு தயாரிப்பு பணிகள் முடக்கம். விளக்கு தயாரிப்பாளர்களின் வேதனை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெற உள்ள நிலையில் வாடிவாசலில் சிறப்பு பூஜை நடைபெற்று அழைப்புகள் வழங்குவது தொடங்கியிருக்கிறது. பொங்கல் பண்டிகை என்றாலேயே மக்களுக்கு நினைவுக்கு வருவது வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுதான். ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் 1 மாதங்கள் இருந்தும் தற்போதிருந்தே மதுரையில் பணிகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. ஜல்லிக்கட்டு என்றாலேயே மதுரை, மதுரை என்றாலேயே ஜல்லிக்கட்டு. இது எந்த காலத்திற்கும் மாறாத ஒன்று. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய பகுதிகளிலும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழாவை வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பலர் காண வருவதுண்டு. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெற உள்ள நிலையில் தற்போதிருந்தே அதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கிவிட்டன. முதற்கட்டமாக பாலமேடு கிராம போது மகாலிங்க மடத்து கமிட்டியை சேர்ந்த நிர்வாகிகள் வலையப்பட்டி ஸ்ரீ மஞ்சமலை சாமி கோயிலில் சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதைத் தொடர்ந்து பாலமேடு திடலில் உள்ள வாடிவாசலில் பூஜை நடைபெற்றது. காளைகள் ஆவேசமடைந்து சீரிப்பாய காத்திருக்கும் வாடிவாசலில் கமிட்டி நிர்வாகிகள் பூஜைகள் செய்தனர். பின்னர் ஜல்லிக்கட்டு விழா தேதி குறிப்பிடப்பட்டு அதற்கான பத்திரிகைகள் அடித்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் பணிகளும் தொடங்கின. ஜனவரி 15ஆம் தேதி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்றும் சிறந்த வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் கார், பைக், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், தங்க காசுகள் உள்பட பரிசு பொருட்களும் வழங்கப்பட உள்ளன. சோளிங்கர் மலைக்கோயிலில் ரோப்காரில் செல்லவிருந்த 2000த்திற்கும் மேலானோர் அதிக நேரம் காக்க வைக்கப்பட்டதால் ஆவேசமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் யோகலட்சுமி நரசிம்மசாமி மலைக்கோயில் மற்றும் ஆஞ்சநேயர் மலைக்கோயில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோயிலுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருவதுண்டு. கார்த்திகை மாதத்தில் பெருமாள் கண்களை திறந்து தியானத்தில் அமர்ந்தவாறே பக்தர்களுக்கு காட்சி தருவார் என்பது ஐதீகம். இந்த நிலையில் கார்த்திகை மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் யோகலட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் டிசம்பர் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் கோயிலுக்கு சென்றனர். கிட்டத்தட்ட 3000 இருந்து 4000 பேர் காலையிலேயே வந்து ரோப்காரில் செல்வதற்கு டிக்கெட் எடுத்தனர். ஆனால் ரோப்கார்கள் இயக்கம் குறைவாக இருந்ததாலும் கோயில் நிர்வாக ஊழியர்களின் அலட்சியத்தாலும் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பல மணி நேரமாக அமர்ந்த பக்தர்களிடம் சென்று வயதானவர்களுக்கு மட்டுமே இனிமேல் டிக்கெட் என கூறியிருக்கின்றனர் ஊழியர்கள். இதனால் ஆவேசமடைந்த பக்தர்கள் இதை முன்பே சொல்லியிருந்தால் படியில் சென்றாவது தரிசனம் செய்திருப்போம் எனவும், ஏன் இவ்வாறு காக்க வைத்து ஏமாற்றுகிறீர்கள் எனவும் கொந்தளித்தனர். ரோப்கார் பயணத்தில் கோயில் நிர்வாகம் மிகுந்த அலட்சிய போக்கு காட்டி வருவதாகவும் அரசு இதனை தட்டி கேட்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிக்கெட் காலைல 6 மணிக்கு நின்றோம், இன்ன வரையும் எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. ரோப்காரில் போகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரோப்கார் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பெட்டிகள் அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா வர ஜனங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இங்கே மெயின்டெனன்ஸ் சரியில்லை.
ஒரு 2000 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மணி வரையும் நாங்கள் லைனில் நின்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க படிக்கட்டில் போங்கன்னு. அது முதலே சொல்லியிருந்தா கூட பாதி பேர் படிக்கட்டில் போயிருப்பாங்க. தேனி மாவட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் பகுதியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. ஆரம்ப பள்ளியில் இருந்து மேல்நிலைப் பள்ளி வரை தரம் உயர்ந்த இந்த பள்ளியில் படித்த ஏராளமானோர் அரசு துறைகளிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நடப்பாண்டில் அரசு பள்ளியின் 100ஆண்டு விழாவை நடத்துவதற்கு முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். உள்ளூரில் இருந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் பயின்று வந்தவர்கள் பலரும் தாங்கள் படித்த பள்ளியின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்க ஆர்வமுடன் வந்தனர். தாங்கள் பயின்ற வகுப்பறையில் அமர்ந்து நிகழ்ந்தவர்கள் பழங்கதைகளை பேசி ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மேலும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவரான பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார் தலைமை தாங்கிட தேனி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நல்லதம்பி வரவேற்புரையாற்றினார். அப்பா அம்மா தான் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு அக்கறையோட இருக்காங்களோ அதை விட எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சொல்லி அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் சரி, தாம் பிள்ளையோட தாம் கல்வி பயின்ற மாணவன் நல்ல நிலை அடையணும், உயர் நிலை அடையணுங்கிறதுல முழு குறிக்கோளோட செயல்படுற ஆசிரியருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் தற்போதைய ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மீண்டும் அதே பள்ளிக்கு சென்று பாலிய நண்பன் தோழியை சந்தித்து நலம் விசாரித்ததும், பெயர் தெரியாமல் தடுமாறியதும், கேலி கிண்டல் செய்து கொண்டும் மீண்டும் இளமை பருவத்திற்குள் சென்று வந்தது காண்போரை நெகிழ வைத்தது. தேனி மாவட்டத்தில் 25 ஆண்டுகளாக பேருந்து வசதி கேட்டு போராடிய கிராமத்தினருக்கு தற்போது விடிவு காலம் பிறந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள சிலமலை ஊராட்சியில் சூளபுரம் என்ற கிராமம் அமைந்துள்ளது. சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் சூளபுரத்தில் இருந்து சிலமலை கிராமத்திற்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாமல் இருந்தது. பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டது. பேருந்து வசதி செய்து தருமாறு சூளபுரம் கிராமத்தினர் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் போடி மேற்கு ஒன்றிய செயலாளருமான எஸ். லட்சுமணன் என்பவர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனை சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்த தங்க தமிழ்ச்செல்வன் உடனடியாக போக்குவரத்து துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்து வசதி தர உத்தரவிட்டார். அந்த வகையில் டிசம்பர் 8ஆம் தேதியன்று சூலப்புரத்தில் இருந்து போடிக்கு அரசு பேருந்து வசதி தொடங்கப்பட்டது. இதனை முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன், தேனி கோட்ட மேலாளர் இப்ராஹிம் ரவுத்தர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தங்கள் கிராமத்தில் முதல் முறையாக பேருந்தை பார்த்தவுடன் பள்ளி மாணவ மாணவிகள் கைத்தட்டியும் விசில் அடித்தும் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சாலையில் சுற்றித் திரிந்த பசுமாடுகள் வாயில் நுரை தள்ளி மர்மமான முறையில் இறந்து கிடப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் பசுமாடுகள் ஏராளமானவை சாலையில் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் வந்தவாசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரிந்த பசுமாடு ஒன்று வாயில் நுரை தள்ளியவாறு மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. இதேபோல தனியார் திருமண மண்டபம் அருகிலும் மற்றொரு பசுமாடு வாயில் நுரைகள் தள்ளியபடி இறந்து கிடந்தது. 2 மாடுகளும் ஒரே மாதிரியான வகையில் இறந்து கிடந்ததால் அப்பகுதி மக்களிடையே சந்தேகம் எழுந்தது. சாலையோரம் கிடந்த அழுகிய காய்கறிகளை தின்று வந்த பசுமாடுகள் அவ்வப்போது அறியாமல் பிளாஸ்டிக் கழிவுகளையும் தின்று வந்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் பயன்படுத்தி அலட்சியமாக தூக்கி எறியும் பிளாஸ்டிக் கழிவுகள் வாயில்லா ஜீவன்களின் உயிரையே காப்பு வாங்கி உள்ளது. இதையடுத்து இறந்த மாட்டை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் எடுத்து சென்றனர். சாலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை தூக்கி எறிவது பொதுமக்களின் தவறு என கூறப்படும் நிலையில் இதுபோல பிளாஸ்டிக் கழிவுகளை காய்கறிகளோடு கொட்டப்படாத வகையில் நகராட்சி நிர்வாகம் கண்டிக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரக்கோணம் நகராட்சியில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியின் 3வது வார்டு கணேஷ் நகரில் சமீப காலமாக பாதாள சாக்கடை சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் இருந்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் தேங்குவதும், கொசுக்கள் அநேக அளவில் உற்பத்தியாவதும், அதன் காரணமாக நோய் தொற்று உருவாவதும் இந்த அவல நிலைதான் பல மாதங்களாக நீடித்து வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையிலும் இறங்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சரவணன் விடுத்த கோரிக்கையின் பேரில் அரக்கோணம் எம்எல்ஏ சு ரவி பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பாதாள சாக்கடை மூடிக்கு மேல் கழிவுநீர் பெருகி சாலையில் ஓடுவதை பார்வையிட்ட அவர் விரைவில் அனைத்தும் சரி செய்யப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். எம்எல்ஏ நேரில் வந்து ஆய்வு செய்த நிலையில் இனிமேலாவது பணிகள் விரைந்து நடைபெறுமா அல்லது மீண்டும் தொய்வு உண்டாகுமா பொறுத்திருந்து பார்க்கலாம். சூளகிரி அருகே குடிநீர் வசதி, சாலை வசதி என எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் பொதுமக்கள் பல மாதங்களாக தவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்து மாரண்டப்பள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ளது தாசம்பட்டி என்ற கிராமம். தாசம்பட்டி பகுதியில் சுமார் 30 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பல ஆண்டுகளாகவே குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் இல்லாமலும், முறையாக கழிவுநீர் கால்வாயும் இன்றி மின்கம்பம் சேதமடைந்தும் காணப்படுகிறது. தண்ணீர் வசதி கேட்டு சென்றால் நான் ஏன் பார்க்க வேண்டும் என்றும், மின்கம்பத்தை சரி செய்யுமாறு கேட்டால் என்னிடம் கேட்காதீர்கள் என்றும், வடிகால் வசதிகள் கேட்டால் காதை பொத்திக் கொண்டும் என அலட்சியத்திற்கு மேல் அலட்சியம் காட்டுகிறது மாரண்டப்பள்ளி ஊராட்சி நிர்வாகம். அடிப்படை வசதி செய்து தருமாறு பலமுறை கையேந்தி கேட்டும் அரசு அதிகாரிகள் கண் திறந்து பார்க்காத நிலையில் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். குறைந்த குடும்பங்கள்தான் வாழ்கிறதே என்ற அலட்சியத்தை விட்டுவிட்டு குக்கிராமத்திற்கும் அடிப்படை வசதிகளை செய்து விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கிராம மக்கள் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றனர். சார் வசதி கிடையாது, ஆம்புலன்ஸ் வரணும் வர முடியல. டேங்கில் வந்து குடிக்கிற தண்ணி சரியான குடிநீர் வரதில்லை. ஒரே பைப்பில் வந்து கழிவுற தண்ணி வருது, அதே பைப்பில் வந்து ஊருக்கும் தண்ணி வருது, ஏகப்பட்ட மண் வருது, சாக்கடை மாதிரி ஒரு தண்ணி. இதை நிறைய டைம் நாங்கள் பிடிஓவுக்கும் சொல்லிட்டோம், தலைவருக்கும் சொல்லிட்டோம், கிராம சபை கூட்டத்தில் சொன்னோம், கிளர்க்கு சொன்னோம், ஆப்ரேட்டர் சொன்னால் நான் எதுக்கு செய்யணும்னு சொல்கிறாரு. ஊரில் ஒரு சரியான கால்வா இல்லை தண்ணி போகிறது, சாக்கடை தண்ணி போகிறதுக்கு. எந்த ஒரு வசதி இல்லாமல் மின்காமம் கூட இடிஞ்சு உள்ள கடிசல் இருக்குது. அதே மாதிரி வர வழியில் வந்து மின்காமம், அந்த மோட்டர்களுக்கு மின்காமம் இருந்துக்கிறாங்க, அந்த மின்காமத்தை வயிறு தொங்கி இருக்குது. ஈபிக்கு சொல்லிக்கிறோம், அந்த ஈபி காரணம் அதை எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிக்கப் போகிறதுக்கோ இல்லை டாடா ஜெருக்கோ ஜேசி போகிறதுக்கோ ஏகப்பட்ட உயிர் பயமாக இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து ஒரு சார்பாக வந்து கேட்குறது என்னன்னா, எங்களுக்கு எதாவது வழி செஞ்சு கொடுங்க கவர்மெண்ட் மூலமாக கேட்குறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பால்நாங்குப்பம் என்ற பகுதியில் தீண்டாமை கொடுமை நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. PSLV 59 ராக்கெட் மூலம் புரோபா 3 என்ற பெயரில் இரட்டை செயற்கைக்கோள்களை அனுப்பியுள்ளது இஸ்ரோ. உலக நாடுகளுக்கே சவால் விடும் வகையில் இந்தியா அறிவியல் பாதையில் முன்னேறி வந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் பல பகுதிகளில் தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது தீண்டாமை கொடுமை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்து பால்நாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜு. இவரது மனைவி சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் ராஜு மனைவியின் உடல் ஊருக்குள் கொண்டு வரப்பட்டது. அப்போது ஊர் சார்பாக பெரிய மனிதர்கள் என சொல்லிக்கொண்டு சங்கர், ஆனந்தன் உள்பட 15 பேர் ஆம்புலன்ஸை வழிமறித்தனர். பிரேத பரிசோதனை செய்த உடலை ஊருக்குள் கொண்டு வரக்கூடாது என்றும், உடலை அடக்கம் செய்தால் ஊரில் இருந்து ஒருவரும் வர மாட்டார்கள் எனவும், இதனை மீறி யாரேனும் வந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு 30,000 ரூபாய் அபராதம் என்றும் கூறினார்களாம். இதனால் விரக்தியடைந்த ராஜு அவரது மனைவியின் உடலை பொதுமக்கள் உதவி இல்லாமல் தனியாக எடுத்து சென்று அடக்கம் செய்தார். ஊரில் நிலவும் இந்த தீண்டாமை கொடுமை குறித்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ராஜு புகார் அளித்தார். இதன் பேரில் DSP ஜெகநாதன் ஊர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். காதல் திருமணம் செய்தால் 1 லட்சம், ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்களிடம் பேசினால் 30,000 என ஊர் பெரியவர்கள் இதுவரை லட்சக்கணக்கில் பணம் வசூலித்துள்ளது தெரியவந்தது. சம்பந்தமா நானே பாதிக்கப்பட்டேன். கடந்த மாதம் என்னோட மனைவி சாலை விபத்துல இறந்துட்டாங்க. சாலை விபத்துல இறந்தவங்களுடைய உடம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாம் பிரச்சனை பண்ணதுனால நான் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தோட போலீஸோட உதவியோட என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு நல்லடக்கம் பண்ணேன். நான் அதை மீறி ஊர் கட்டுப்பாடை மீறி நான் நல்லடக்கம் பண்ணதுனால என்னையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த ஊர் கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கொடுத்தா அவங்க அதை விலக்கிக்கிறாங்க. நான் எங்கிட்டையும் 15,000 ரூபாய் காசு கேட்டாங்க, நானும் கொடுத்தேன். ஆனால் அவங்க என்னோட மனைவி உடல் வரும்போது அது பத்தாதுன்னு சொல்லி அதை வேற மாதிரி அவங்க பேசி வழிமறித்து தடங்கல் பண்ணாங்க.
இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபட்டால் சிறையில் தள்ளிவிடுவேன் என ஊர் பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதேபோல் ஜான்சிராணி என்பவருக்கும் அவரது தாத்தா பாட்டி பிரச்சினை காரணமாக தற்போது வரை தீண்டாமை கொடுமை நடந்ததாகவும் தற்போது காவல்துறையின் நடவடிக்கையால் தாங்கள் நிம்மதி அடைந்ததாகவும் தெரிவித்தார். பூஜை பண்ணக்கூடாது, எதுக்கும் எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி மிரட்டினதுனால நாங்கள் பணம் கட்டினோம். பணம் கட்டிட்டு பின்னாடி இப்போ கோயிலுக்கு செய்யறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு இருக்கும். இருந்தாலுமே நாங்கள் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அது அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் இன்றைக்கி வந்து டிஎஸ்பி ஆஃபீஸில் சார் வந்து விசாரித்து வந்து இதுக்கு மேலே ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ பணம் வசூலிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்படி மீறி வசூலித்தா இதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் தூக்கி உள்ளே வச்சிருவோம்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சார். ஃபோஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள நாகூர் ஆண்டவர் தர்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்தூரி விழா மிகவும் பிரபலம். டிசம்பர் 2ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக 12ஆம் தேதியன்று சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும். இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் 45 கிலோ சந்தன மரக்கட்டைகள் வழங்கப்பட்டு பாரம்பரிய முறைப்படி ஜவ்வாது கலந்த பன்னீரில் ஊற வைத்து பின்னர் கருங்கற்களால் அரைக்கப்படும். அரைக்கப்பட்ட சந்தனம் குடங்களில் எடுத்து முஸ்லிம் ஜமாத்தார்களிடம் ஒப்படைக்கப்படும். இந்நிலையில் கந்தூரி விழாவுக்கான சந்தனம் அரைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. திருப்பத்தூரில் மாடப்பள்ளி கிராமத்தில் உள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. டிசம்பர் 8ஆம் தேதியன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய இந்த விழாவில் திருப்பத்தூர் எம்எல்ஏ நல்லதம்பி கலந்து கொண்டார். முற்பகலில் மேளதாளம் முழங்க காச புறப்பாடு நடந்த பின்னர் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி போனது. இந்நிலையில் விவசாயிகள் நிலத்தில் பயிரிடப்பட்ட பயிரை எடுத்து கண்ணீர் விட்டனர். தங்கள் விளைநிலங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கினால் தங்கள் வாழ்வாதாரம் காக்கப்படும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் உத்தரவின் பேரில் வேளாண் உதவி அலுவலர் புஷ்பவள்ளி உள்ளிட்ட அதிகாரிகள் விளைநிலங்களை ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகள் அழுகி போன பயிர்களை எடுத்து அதிகாரிகளிடம் காண்பித்து கூடுதல் நிவாரணம் வழங்குமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். ஃபோஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் திமுக சார்பில் மாவட்ட அளவில் வாலிபால் போட்டி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடந்த வாலிபால் போட்டியை ஜோலார்பேட்டை எம்எல்ஏ தேவராஜ் தொடங்கி வைத்தார். ஜோலார்பேட்டை தொகுதியில் மாண்புமிகு துணை பதிவு செய்து கொள்ள ஏற்படுத்தும் பொருட்டு நடைபெறுகிற திமுக மாநகர அணி சார்பில் நடைபெறுகிற இதேபோல ஈரோடு மாவட்டம் BBCR நகரில் உள்ள குறிஞ்சி கலையரங்கில் மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திருவாசகம் தலைமையில் நடந்த இந்த போட்டியை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார்.
இதில் 7, 9, 11, 13 மற்றும் 17 வயது சிறுவர்கள் 250 பேர் கலந்து கொண்டு சதுரங்க போட்டியை சிறப்புற ஆடினர். Go with this, yeah.